அராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ எந்த அளவு கஷ்டப்பட்டிருக்கிறாய், மனமானது எவ்வளவு பாதித்து இருக்கிறது, எல்லாம் எனக்கு தெரிந்ததே. அதை நானும் பார்த்து கொண்டு இல்லை, உனக்கானதை அனைத்தையுமே கண்ணும் கருத்துமாக செய்து கொண்டு தான் இருக்கிறேன். சில சமயங்கள் உன்னையே மீறி என் மீது வெறுப்பு வருகிறது. என்னை நீ வெறுக்க நானும் காரணமாகிவிட்டேன். பார்த்தியா தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிக மிக மோசமான நிலைமையில் தான் இருக்கிறாய். அடுத்த நிமிஷம் என்ன செய்வது, கடன் வாங்கியவருக்கு என்ன பதில் சொல்வது, வாழ்க்கையின் நிலைமை இப்படி மோசமாகி விட்டதே என்ற ஒரு நிலைமையில் தான் இருக்கிறாய். உன்னால் கடனை அடைக்க முடியுமா, முடியாதா, கடனிலிருந்து மீள முடியுமா, முடியாதா என்ற ஒரு கேள்வியானது உன் மனதுக்குள் இருக்கிறது. அந்த கேள்விக்கான பதில் சீக்கிரமாக கிடைக்கும், நல்ல பதிலாகவே கிடைக்கும். உன் வாழ்க்கையில் நீ யாருக்கும் எந்த ஒரு நிலைமையிலும் தொந்தரவாக இல்லை. யாரும் உன்னை எந்த ஒரு இடத்திலும் உன்னை தப்பாகவும் உன்னால் தான் வாழ்க்கை வீணாகி போய்விட்டது என்று சொல்லவும் இல்லை. நீ யாருக்கும் அப்படி வாழ்க்கையை கெடுக்கவும் இல்லை. காலங்களானது உன்னை சோதித்து இந்த நிலைமையில் வைத்திருக்கிறது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், வாழ்க்கையில் நிச்சயமாக உன் கடனிலிருந்து நான் உன்னை மீள வைப்பேன். நீ அழுவது வீண், கலங்குவது வீண். இப்பொழுது இப்படி இருப்பதினால் எல்லாமே தவறாகவே நடக்கும் என்று நினைக்காதே. தவறாக நடக்காது. நீ புண்ணியம் செய்திருக்கிறாய். இப்பொழுது சில விஷயங்கள் தவறாக நடப்பதற்காக நான் எந்த புண்ணியமும் செய்யவில்லை போல் போன ஜென்மத்தில் அப்படி என்றெல்லாம் சொல்லாதே. நிறைய புண்ணியங்கள் செய்திருக்கிறாய். வாழ்க்கை மாறும், நிலையாக சந்தோஷங்கள் வரும், நல்ல எதிர்காலங்கள் உருவாகிவிட்டது. இனி எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம், சந்தோஷமாக இரு. உனக்காக யாரும் இல்லை என்று நினைக்கவும் செய்யாதே. உனக்காக நான் இருப்பேன், எப்பொழுதுமே இருப்பேன். ஜெய் வாராகி.